ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காமிஞ்சி மூஞ்சி காமிச்சு சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? கொல்லைக்கு. என்ன இருக்கிறோம்? காய். ஆ காய். என்ன காய்? பச்சை பயிறு. பச்சை பயிறு. என்ன பயிறு? பச்சை பயிறு. பச்சை பயிறு என்ன செய்யலாம்? குழம்பு. சொல்லுடாரு. என்னத்துக்கு யூஸ் ஆகுது இந்த காயே? கொட்டை. ஆ கொட்டை. ஆ அப்புறம் சாப்பாடு செய்யலாம். ஆ ஆ கொட்டை சாப்பாடு செய்யலாம். வேறு என்னத்துக்கு யூஸ் ஆகுது? குழம்பு செய்யலாம். குழம்புக்கு யூஸ் ஆகுது. வேறு என்னத்துக்கு யூஸ் ஆகுது? கொட்டை விரைக்கலாம். விரைக்கிறது பேர் என்ன சொல்லுவோம்? விரைக்கிறது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம கொட்டை இறைக்கிறது தான். அது என்னன்னு சொல்லுவோம்? விவசாயம்னு சொல்லுவோமா? இப்போ அது இவங்க பேர் இடிச்சு பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? உன் பேர்? உன் பேர்? ஹரிசங்கர். உன் பேர்? அந்த பக்கம் வாங்க. இப்போ இவங்களெல்லாம் சண்டே என்ன பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் காய் இறக்க வைக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும் இல்லை? ஆமாம், பொங்கல் அப்பையும் காய் இருக்கணும். இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காய் இருக்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். சரிங்களா? அருங்க. ஏன் நின்றுக்குறீங்க மசன்னு? அருங்க. இந்த பிளாக் இருக்குது, வெயில் தான் அடிக்கும். எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குதா? ஒரே பொடியாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதா? அப்போ பொழுதுக்கு செய்கிற விவசாயிகளும் எப்படி செய்வாங்க? ஏன்னா கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக இருக்கா? ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக உட்காந்துட்டு வரீங்கள? அம்மா தானே இந்த மாதிரி செஞ்சால் தான் நீ விவசாயம் முன்னேறும். முன்னேறும் சவுந்தர் முன்னேறும் தானே? ஆமாம், அதனால தான் விவசாயம் என்ன பண்ணணும்? லீவு நாளில் இந்த கை காமிங்க, பிரித்து காமிங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. ஒன்று இது பேர் என்னது சொல்லு? பச்சை பயிறு. ஓப்பன் பண்ணி காமி. கொட்டை எப்படி இருக்குது? க்ரீனாக இருக்கா? ஆமாம், க்ரீனாக இருக்குது. பாரு எப்படி இருக்கு? பச்சை கலர். பச்சை கலராக இருக்குதா? பச்சை கலர் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? க்ரீன் மூன். மூன் டால். க்ரீன் கிராம். நான் தான் தப்பு சொல்கிறேனோ? க்ரீன் கிராம். இதா என்ன கிராமு? பரவாயில்லையே, இங்கிலீஷ் நல்லா பேசலாம். பரவேஸ் இங்கிலீஷில் வந்துக்குதா? க்ரீன் கிரைன்ஸ்னா பச்சை மாவு. அது கிரைன்ஸ்னா க்ரீன் சொன்னா அது க்ரீன் கிராம்ஸ். க்ரீன் கிராம். கிராம்ஸ்னா பச்சை பயிர்கள் எல்லாம் சேர்ந்த பச்சை பயிர்கள். இது பச்சை க்ரீனாக இருக்குது, ரொம்ப பச்சை. இன்னும் காயில் பிளாக் ஆக்கிறத மட்டும் கட் பண்ணுங்கப்பா. பிளாக் ஆக்கிறத மட்டும் அருங்க. இவங்களெலாம் பார்த்திங்கன்னா படிக்கிறான்னு விடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை நம்ம வேலை வாங்கணும். சண்டே அதாவது லீவு கிடைக்கும் போதெல்லாம் அது மாதிரி அறுக்க வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி முக்கியத்துவம் தெரியும். படிச்சுட்டே இருந்தால் விவசாயம் யாரை பண்ணுறது? அருங்க. பிளாக் ஆக்கிறதுலாம் அருங்க. இந்த மாதிரி நம்ம பசங்களெல்லாம் கூண்டு நிலத்தில் விட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு இவங்களெல்லாம் விவசாயம் பண்ண வைக்கணும். சும்மா இருக்கும்போது கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம்லாம் இல்லாத கொஞ்சம் நேரம் அறுக்க வைக்கணும். அப்போ தான் இவங்களுடைய விவசாயத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்குவாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா படிப்புன்னு நம்ம சொல்லித்தரதை விட்டு இந்த மாதிரி சைட்லேயும் நம்ம இது மாதிரி சொல்லி கொடுக்கணும். பரிவேச என்ன பண்ணி நிற்கிற? காயிடுறானா? வெயில் அடிக்குதுன்னு நென்னரில் வந்தார். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் வேலை செய்ய மாட்டேறாங்களே. எப்படி இவங்களாம் விவசாயம் பண்ணி பிற்காலத்தில் கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு வருது? அதுக்கு தாங்க பெரியவங்களுடைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லலாம். பாருங்கள், அடுத்த வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விவசாயத்தை பற்றியே தெரியாத போகிறக்கு சான்சஸ் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் காய் கூட இருக்குல்ல, எப்படி நின்றுக்கிறானுங்க பாருங்கள். எங்கே அறுத்த? நீ எல்லாம் அறுக்கவே இல்லையே பாரு. அவனுங்களாம் வந்தாங்க, கொஞ்சமாக தான் அறுத்தானுங்க. 10 பேர் தூரமாக நின்றுக்குனானுங்க பாரு. அவ்வளோதான் அவங்க வேலை. வெயில் அடிக்குதுன்னு ஓட்டானுங்க அவங்க. இப்போ எங்கள் மாமனார்கிட்ட நம்ம கேட்கலாம் இருங்க.
சொல்லுங்கப்பா, எவ்வளோ காய் வந்திருக்கு பச்சை பயிறு? ஏப்பா, பச்சை பயிறு போன வருஷம் இந்த மாதிரி வந்துச்சா இல்லை இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குதா? சொல்லுங்கள். பாருங்க, கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் வெக்கமாக இருக்குன்னு பார்த்தா எங்கள் மாமனார் கூட வெக்கமாக இருக்கான். அவர் பேசவே மாட்டேங்கிறாரு பாருங்கள். நானும் கேட்டு பார்த்துட்டேன். அவர் எங்கே சைலண்ட்டாகவே இருக்கிறாரு. நீ போ சாமி, நீ போ சாமின்றாரு. போன வருஷம் இவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த தள்ளி செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 மூட்டை விவசாயம் பண்ணாங்க. நிறைய விளைஞ்சிச்சு. இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது போன வருஷத்தோடு இந்த வருஷம் விவசாயம் வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மி. அதனால தான் நான் இவங்களை பேச சொன்னேன். பட் வந்து அவங்களுக்கெல்லாம் வெக்கம் வந்துச்சாங்க. அவங்க பேச மாட்டாங்களாம். சரி, நாம்ளே வந்து பேசி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து அனுபவமிக்க ஒரு விவசாயிகள் வந்து நாளைக்கு யாராவது இருந்தாங்கன்னா நம்ம ஒரு கிராமத்து பக்கம் அவங்கள வந்து பேசி நான் வீடியோ போடுறேன். மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய், டேக் கேர். பாய் பாய் பாய்.